நாம ஒரு பொருளை தயாரிக்கணும்னா வெளிநாட்டுல தயாரிக்கிறது தான் விலை கம்மியான வெளின்னு ஒரு நினைப்பு நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு இல்லையா? ஆனா இந்த விதிய 3D பிரிண்டிங் மாத்தி எழுதுனா எப்படி இருக்கும்? வெளிநாட்டு உற்பத்தியை விட எப்போ எப்படி 3D பிரிண்டிங் ஒரு பெட்டர் ஆப்ஷனா மாறுதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். பல வருஷங்களா பிசினஸ் உலகத்துல இதுதான் ஒரு எழுதப்படாத விதி. செலவை குறைக்கணும்னா வெளிநாட்டுக்கு போங்க. ஆனா அந்த நம்பிக்கை இன்னைக்கும் உண்மையா இருக்கா? இல்ல நாம ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்காம விட்டுட்டோமா? சரி, முதல்ல நாம எல்லாரும் நம்புற ஒரு பெரிய கட்டுக்கதைய, அதாவது ஒரு மித்த உடைக்கலாம். நான் இத விலைப்பட்டியல் கட்டுக்கதைன்னு சொல்வேன். அதாவது ஒரு பொருளோட பிரைஸ் டேக்ல இருக்கிறது தான் அதோட உண்மையான விலைன்னு நினைக்கிற எண்ணம். கடந்த பல வருஷங்களாவே இதுதான் பிசினஸ் மந்திரமா இருந்துச்சு. அதிக அளவுல உற்பத்தி பண்ணணுமா, யோசிக்காம வெளிநாட்டுக்கு போங்க, செலவு தானா குறையும். இதுதான் பாதுகாப்பான புத்திசாலித்தனமான வழியாவும் பார்க்கப்பட்டுச்சு. சரி, இங்க ரெண்டு வேற வேற அணுகுமுறைகள் இருக்கு. ஒன்னு நம்ம பாரம்பரிய வெளிநாட்டு உற்பத்தி. இதுல ஒரே மாதிரி பொருட்களை நிறைய தயாரிக்கிறது தான் பலம். இன்னொன்னு 3D பிரிண்டிங். இதோட பலமே வேகமும் நெகிழ்வுத்தன்மையும் தான். ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு எதிரா தேவைப்படுற இடத்துல ஒரு பிரிண்டர். இதுதான் இப்போ போட்டி. இப்போ அந்த விலைப்பட்டியல் கட்டுக்கதையோட மையப்புள்ளிக்கு வருவோம். ஒரு பொருளோட விலையில நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற செலவுகள் என்னென்ன? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். இத நாம சரியா புரிஞ்சுக்க மொத்த உரிமையாளர் செலவு, அதாவது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், சுருக்கமா TCOங்கிற ஒரு கான்செப்ட பார்க்கலாம். இது ஒரு பனிப்பாறை மாதிரி. நாம பிரைஸ் டேக்ல பாக்குற விலை தண்ணிக்கு மேல தெரியற அந்த சின்ன நுனி மட்டும்தான். உண்மையான செலவு கண்ணுக்கு தெரியாம கீழே மறைஞ்சிருக்கிற அந்த பெரிய பகுதி. இந்த அட்டவணைய பார்த்தாலே அந்த வித்தியாசம் பழிச்சுன்னு புரியும். பாருங்க, பாரம்பரிய முறையில ஆரம்பகட்ட செலவு ரொம்பவே அதிகம். ஆனா 3D பிரிண்டிங்ல அது பெருசா இல்ல. ஆனா ரொம்ப முக்கியமா ஷிப்பிங், ஸ்டோரேஜ் மாதிரியான மறைமுக செலவுகள் வெளிநாட்டு உற்பத்தியில ரொம்ப அதிகம், 3D பிரிண்டிங்ல ரொம்ப குறைவு. இதுதான் முழு ஆட்டத்தையே மாத்த போகுது. பாரம்பரிய முறையில கருவிகளுக்காக மட்டும் செய்ய வேண்டிய ஆரம்பகட்ட முதலீடு எவ்வளவு தெரியுமா? சில சமயங்கள்ல $1,00,000க்கும் மேல. அதாவது இந்திய மதிப்புல சுமார் 80 லட்சம் ரூபாய். ஒரு பொருளை விக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய தொகைய முதலீடு செய்யறது பல புது ஐடியாக்களை ஆரம்பத்திலே காலி பண்ணிரும் இல்லையா? இதோ அந்த மறைக்கப்பட்ட செலவுகளோட ஒரு சின்ன லிஸ்ட். பொருள் வரத்துக்கு பல வாரங்கள் கப்பல்ல காத்துட்டு இருக்கிறது, அவசரத்துக்கு விமானத்துல அனுப்புறதுக்கு 6 கூடுதல் செலவு, விக்காத பொருட்கள் நம்ம பணத்தை கிடங்குல முடக்கி வைக்கிறது, தரக்குறைபாட்டால வர்ற நஷ்டம், இது எதுவுமே உங்களுக்கு கொடுத்த முதல் விலைப்பட்டியல்ல இருக்கவே இருக்காது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த செலவு கணக்குகளை வச்சு பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி வருது. எந்த இடத்துல இந்த ரெண்டு உற்பத்தி முறைகளோட கணக்குகளும் தலைகீழா மாறுது? அந்த திருப்புமுனை புள்ளிக்கு தான் நாம இப்ப வரப்போறோம். இந்த குறுக்கு புள்ளி, அதாவது கிராஸ் ஓவர் பாயிண்ட்னா ஒன்றும் இல்ல, அது ஒரு மேஜிக் நம்பர். ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி எண்ணிக்கைக்கு கீழே 3D பிரிண்டிங் மலிவா இருக்கும். அந்த எண்ணிக்கையை தாண்டினதும் பாரம்பரிய முறை மலிவாயிடும். உங்க ப்ராஜெக்ட்க்கு எது சரின்னு கண்டுபிடிக்க இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு விஷயம், இந்த குறுக்கு புள்ளி எல்லா பொருளுக்கும் ஒண்ணு கிடையாது. இது 2 விஷயங்களை பொறுத்து மாறும். ஒன்னு, நீங்க எத்தனை பொருள் தயாரிக்கிறீங்க. இன்னொன்னு, அந்த பொருளோட வடிவமைப்பு எவ்வளவு சிக்கலானது. ஒரு சிம்பிளான ஸ்க்ரூவுக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸான மிஷின் பாகத்துக்கும் இந்த நம்பர் நிச்சயம் மாறும். வாங்க ஒரு நிஜமான உதாரணத்தையே பாப்போம். இந்த உலோக பிராக்கெட்டை வெறும் 30 யூனிட் தயாரிக்கும் போது பாருங்க, 3D பிரிண்டிங் ஏற்கனவே 33% விலை குறைவா இருக்கு. பாரம்பரிய முறை தான் எப்பவும் மலிவுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? அதே உலோக பிராக்கெட்டுக்கு அந்த மேஜிக் நம்பர், அதாவது குறுக்கு புள்ளி, வெறும் 60 யூனிட் தான். ஆமா, நீங்க 60க்கு குறைவான பாகங்களை தயாரிக்கிறீங்கன்னா 3D பிரிண்டிங் தான் உங்களுக்கு காசு மிச்சம் பண்ணும். இதுக்காக நீங்க 100 கணக்குலயோ 1000 கணக்குலயோ யோசிக்கவே தேவையில்ல. இங்கதான் 3D பிரிண்டிங்கோட உண்மையான சூப்பர் பவரே வெளிப்படுது. பாரம்பரிய முறையில ஒரு பொருள் எவ்வளவு சிக்கலா இருக்கோ அவ்வளவு செலவு அதிகமாகும். ஆனா 3D பிரிண்டிங்ல சிக்கலான வடிவமைப்பு ஒரு வரம். 10 தனித்தனி பாகங்களை ஒன்னா சேர்த்து ஸ்க்ரூ போடுறதுக்கு பதிலா ஒரே பாகமா ஒரே தடவையில பிரிண்ட் பண்ணிடலாம். இது உற்பத்தியோட விதிகளையே மாத்துது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பணத்தை பத்தி பேசணும். ஆனா 3D பிரிண்டிங்கோட உண்மையான மதிப்பு வெறும் செலவு குறைக்கிறது மட்டும் இல்ல. அதை தாண்டி ரொம்ப சக்தி வாய்ந்த சில பிசினஸ் நன்மைகளும் இருக்கு. அத பத்தி இப்ப பாப்போம். இந்த 3 நன்மைகளையும் பாருங்க. நெகிழ்திறன், வேகம், வளைந்து கொடுக்கும் தன்மை. உதாரணத்துக்கு திடீர்னு சப்ளை செயின்ல பிரச்சனை வருதுன்னா வெளிநாட்டுல இருந்து பொருள் வர காத்துட்டு இருக்காம நம்ம ஊர்லயே தேவைப்படுறது பிரிண்ட் பண்ணிக்கிறது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இல்லையா? இதுதான் உண்மையான சக்தி. இந்த ஐடியாவை யோசிச்சு பாருங்க. டிஜிட்டல் இருப்பு, அதாவது டிஜிட்டல் இன்வென்ட்ரி.
பொருட்களை கிடங்குகள்ல அடுக்கி வைக்கிறதுக்கு பதிலா அதோட டிஜிட்டல் டிசைனை ஒரு கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வைக்கிறது. எப்போ தேவையோ அப்போ உலகத்துல எந்த மூலையில வேணும்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். கிடங்குகளே இல்லாத ஒரு எதிர்காலம். இந்த செயல்முறை ரொம்ப எளிமையானது. டிசைனை சேவ் பண்ணுங்க, தேவைப்படும் போது பிரிண்ட் பண்ணுங்க, கிடங்குகளை தூக்குங்க, செலவு குறைங்க. இது வெறும் தியரி இல்ல. போர்ஷே, டைம்லர், ஷெல் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் ஏற்கனவே அவங்களோட உதிரி பாகங்கள் விநியோகத்தை இப்படிதான் மாத்திட்டு வராங்க. சரி, கடைசியா எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு பாப்போம். 3D பிரிண்டிங்க்கு சாதகமா பல உலகளாவிய போக்குகள் எப்படி ஒரே நேரத்துல ஒன்னு சேருதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்த காலவரிசை ஒரு தெளிவான கதைய சொல்லுது. முன்னாடி வெளிநாட்டுல கூலி கம்மியா இருந்தது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா இப்ப அங்க கூலி அதிகமாகுது. சப்ளை செயினும் பலவீனமாயிடுச்சு. அதே நேரத்துல டெக்னாலஜி வளர வளர 3D பிரிண்டிங்கோட செலவு இன்னும் குறைய போகுது. எல்லா பக்கத்திலிருந்தும் காத்து 3D பிரிண்டிங்குக்கு சாதகமா அடிக்குது. அப்போ எதிர்காலங்கிறது ஒன்ன தேர்ந்தெடுக்கிறது இல்ல, ரெண்டையும் புத்திசாலித்தனமா இணைக்கிறது தான். உதாரணத்துக்கு 3D பிரிண்டிங் மூலமா ஒரு அச்ச வேகமா மலிவா உருவாக்கி அப்புறம் அதை வச்சு பாரம்பரிய முறையில ஆயிரக்கணக்கான பொருட்களை தயாரிக்கிறது. இது ரெண்டு உலகங்களோட பெஸ்ட் விஷயங்களையும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி. இந்த முழு விஷயத்தையும் நான் ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கிறேன். உங்க கம்பெனி அல்லது உங்க ப்ராஜெக்டோட சப்ளை செயினை பத்தி யோசிச்சு பாருங்க. அது நேற்றைய உலகத்தோட விதிகளுக்காக உருவாக்கப்பட்டதா இல்ல நாளைய உலகத்தோட வாய்ப்புகளுக்கும் சவால்களுக்கும் தயாரா இருக்கா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.